வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எப்படியாக ஆண்டவர் எரிகோவை தமக்காக எடுத்துக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். 1ஆம் வசனத்தில் எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை எரிகோவின் மக்கள் அவர்களுடைய பட்டணத்தின் மதில் சுவரும் பெரிய கதவுகளும் ஆண்டவருக்கு எதிராக தாக்குப்பிடிக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கும் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எரிகோவை 7 நாள் சுற்றி வர வேண்டும். அந்த 7 நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரித்து கொண்டிருந்தார்கள். அந்த பண்டிகையையும் எப்படியாக ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தபோது இஸ்ரவேலின் இராணுவ பலத்தினால் அல்ல, மாறாக ஆண்டவர் பார்வோன் மேலே தம்முடைய நியாய தீர்ப்பை ஊற்றினதினால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்று அந்த பண்டிகை ஞாபகப்படுத்தினது. அதேபோல் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு விரோதமாக எந்த இராணுவ தந்திரங்களையும் எந்த இராணுவ யுக்திகளையும் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. 7 நாட்கள் ஆண்டவர் எரிகோவுக்கு தாம் அதற்கு எதிராக இருக்கின்றார் என்று வெளிப்படையாக பிரகடனப்படுத்தினார். 7 எக்காலங்களின் சத்தம் மூலமாகவும் 7 நாட்கள் இஸ்ரவேலின் மக்கள் சுற்றி வந்ததின் மூலமாகவும் எரிகோவுக்கு ஆண்டவர் போதுமான அளவு எச்சரிக்கையை கொடுத்தார். அந்த 7 நாட்களில் அவர்கள் ஒருவேளை பட்டணத்தை விட்டு ஓடி போயிருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் சரணடைந்திருக்கலாம். ஆனால் அவர்களோ தங்களுடைய பட்டணத்துக்குள் தங்களை அடைத்து கொண்டார்கள். எரிகோ என்ற பெயருக்கு சந்திரன் என்கின்ற இன்னொரு அர்த்தம் உண்டு. அதாவது கானானியர்கள் சந்திர கடவுளை இந்த எரிகோவில் வணங்கியிருக்கலாம். எரிகோ பட்டணத்தார் எதை நம்பினார்கள் என்று நமக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் 7ஆம் நாளில் ஆண்டவருடைய வல்லமை அவர்களுடைய பட்டணத்தின் மதில்கள் மேல் வந்தது. மதில் சுவர் கீழே விழுந்தது. ஆனால் மதில் சுவர் கீழே விழுந்தபோது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான கட்டளையை கொடுத்தார். இது ஒரு கானானிய பட்டணத்தின் மேல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாக இருக்கின்றபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போய் எதையும் தங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எரிகோவில் இருக்கும் எல்லா பொருட்களும் ஆண்டவருக்கு சொந்தமானது, அது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதேபோல் எரிகோவில் இருக்கும் எல்லா மக்களும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் எரிகோவில் இருந்த ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் ஆண்டவருக்கு வித்தியாசமான விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இருந்தது. ராகாவும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய வல்லமையின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைத்து அவர்களாகவே தங்களை அர்ப்பணித்து வைத்திருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் வேறொருவரும் பெரியவர் அல்ல, வல்லமை உள்ளவர் அல்ல என்று அவர்கள் நம்பினார்கள். எரிகோ மதில் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆண்டவர் மாத்திரமே அவர்களை காப்பாற்ற முடியும் என்று கர்த்தரை நம்பி விசுவாசித்தபடியினால் அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பின்பு ஆண்டவர் இந்த ராகாபினுடைய விசேஷமான அர்ப்பணிப்பை ஆண்டவர் கனப்படுத்தினார். கிறிஸ்துவனுடைய குடும்ப அட்டவணையில் ராகாபை ஆண்டவர் இணைத்தார். நண்பர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியையும் இந்த படைப்பையும் திரும்ப அவரே எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் சீக்கிரம் வருகின்றார். அந்த நாளில் எந்த சேனையும் எந்த வல்லமையும் அவருக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அவருக்கு எதிர்த்து நிற்கின்றவர்களும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வார்கள். ஆனால் ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்து அவருக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் நித்திய ரட்சிப்பினாலே
ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.